டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நம்ம இன்னைக்கு டேட்டா மாடல் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படியெல்லாம் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதில் நோன் அண்டு அன்னோன் சப்ஜெக்ட்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்னெலாம் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணலன்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தென் இன்னைக்கு நம்ம டேட்டா மாடல் அண்ட் இஆர் டயக்ராம் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த டேட்டா மாடல் அப்படிங்கிறது இந்த டேர்ம் அண்ட் இந்த நோஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தராக இதை நல்லா படிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வெரைட்டி ஆஃப் டேட்டா அண்ட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டேட்டாவை எப்படி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அசம்பிள் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஸ்டடீஸ் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கான்செப்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் டேட்டா மாடல் அப்படிங்கிறது. டேட்டா மாடல் மாடல் அப்படின்னாலே என்ன, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் சிமுலேட் பண்ணி இப்படி தான் அப்படின்னு நம்ம காமிக்கிறது தான் மாடல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டேட்டா மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்க்குறப்போ இதை பற்றின ஒரு ஃபுல் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். டேட்டா மாடல் என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்கும். டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, லாஜிக்கலி ஹவு இட் இஸ் அரேஞ்ச்ட் அப்படின்றத சொல்றது தான் டேட்டா மாடல். அண்ட் அடுத்த டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா எப்படி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு சொல்றது தான் டேட்டா மாடல். இப்போ ஒரு ஏதோ சம் செட் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா மாடல் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தா இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா எப்படி ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது அண்ட் அந்த டேட்டாவை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், தென் அந்த டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இன்சைட் த சிஸ்டம்குள்ளே எப்படி அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி சொல்கிறது தான் டேட்டா மாடல். அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைனல் சிஸ்டம் எப்படி இருக்கும், அது ஒரு யூனிவர்சிட்டி டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதோ சம் ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, எதை பற்றின இன்ஃபர்மேஷனாக வேணா இருக்கலாம். அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்கு ஒரு ஐடியா, அதுதான் டேட்டா மாடல் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தது இந்த டேட்டா மாடலை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு, எப்படி டேட்டா கனெக்டடாக இருக்கு, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கு, தட் இஸ் கனெக்டடாக இருக்கு, எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி அதை அப்டேட் பண்ணுறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது தான் டேட்டா மாடல் அப்படிங்கிறது. ஸோ டேட்டா மாடல்ங்கிறது சிம்பிளி என்னன்னா ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறோம், அது சிஸ்டம்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி அது ஸ்டோர் ஆயிருக்கு, என்ன டைப்பாக ஸ்டோர் ஆயிருக்கு, அண்ட் அதனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் டேட்டா மாடல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸில் வர்றப்போ நமக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டேட்டா மாடலிங் கான்செப்டில் என்டைட்டி ரிலேஷன்ஷிப்பும் ரிலேஷனல் மாடலும் நமக்கு மெயினாக நிறைய கொஷின்ஸ் அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் நிறைய இருக்குது. ரிலேஷனல் மாடல், ஹையரார்கியல் மாடல், நெட்வொர்க் மாடல், இஆர் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா மாடல், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டா மாடல், ஃபிளாட் டேட்டா மாடல், செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மாடல், அசோசியேட்டிவ் டேட்டா மாடல், கான்டாக்ட்ஸ் டேட்டா மாடல் நிறைய இருக்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ER டயக்ராம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டேட்டா மாடல்ங்கிறத என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ER மாடல் அண்ட் ER டயக்ராமை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் இப்போ இதை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ER டயக்ராம்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ER மாடல். ஸோ இந்த ER மாடல்ங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஹை லெவல் டேட்டா மாடல் டயக்ராம். ஸோ இந்த மாடல் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த ஃபர்ஸ்ட் ER அப்படிங்கிறது என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த மாடல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்முடைய ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஒரு பிக்சர் மூலமா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா நமக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ER மாடல். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது என்ன கான்செப்ட், அந்த ரியல் வேர்ல்டு சிஸ்டம் வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ER மாடல் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ER மாடல்ங்கிறது த்ரூ அ டயக்ராம் we can represent a real world system. ஏதோ ரியல் வேர்ல்டு சிஸ்டத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதுதான் வந்து ER மாடல். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த ER மாடலை யூஸ் பண்ணி கோடிங் அண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ER டயக்ராமை பார்த்த உடனே அவங்க வந்து எப்படி வந்து அவங்க டெவலப் பண்ணலாம், அவங்க கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு தட் இஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ER மாடலை வச்சு we can understand the சிஸ்டம் அண்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ண முடியும், ஆக்சுவலி வாட் இஸ் இட் அப்படின்ற நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறது தான் இந்த ER மாடல். அண்ட் இது வந்து ஒரு விஷுவல் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷுவல் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரியல் வேர்ல்டு திங்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ER மாடல் அப்படிங்கிறது. அந்த ER அப்படிங்கிறது என்னன்னா என்டைட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ER மாடல்ல 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னா முதல்ல என்டைட்டி. என்டைட்டிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ரியல் வேர்ல்டு திங். இந்த என்டைட்டி அப்படின்னு சொல்றப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை பத்தி இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் திங்கை பத்தி நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறது தான் என்டைட்டின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் எடுத்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்டைட்டி. இல்ல ஒரு பிளேஸை பத்தி நம்ம டீல் பண்ண போறோம்னா அது ஒரு என்டைட்டி. ஆர் ஏதோ சம் கான்செப்ட் வாட் எவர் இட் மே பி, அதை எதை வந்து மெயினா வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோமோ தட் இஸ் கால்ட் அன் என்டைட்டி. இந்த என்டைட்டிங்கிறது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த டேட்டாபேஸ். இட் இஸ் ஆப்ஜெக்ட் இன் அ டேட்டாபேஸ்னு நம்ம சொல்லலாம். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம என்டைட்டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம். இந்த என்டைட்டி இப்போ நம்ம வந்து ER மாடல்ங்கிறதே என்ன, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டயக்ராம். ஓகே, இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த டயக்ராம்ல வந்து என்டைட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணி ரெக்டாங்குலர் பாக்ஸில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃப்ளோ சார்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ER டயக்ராம் போடுறப்போ என்டைட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்டைட்டியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்டைட்டினா என்ன, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இட் கேன் பி எ பர்சன், பிளேஸ் ஆர் ஈவன் அ கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு பர்சன் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி, எ கார் அது ஒரு என்டைட்டி, எ டீச்சர் அது ஒரு என்டைட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், கோர்ஸ், பில்டிங், டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு என்டைட்டி. நெக்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னா ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட்டுங்கிறது என்னன்னா இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்கிரைப் அன் என்டிட்டி இன் அ பெட்டர் வே. ஸோ என்டைட்டிங்கிறது இட் இஸ் அன் ஓவரால் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் த டேட்டாபேஸ். ஆனால் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற என்டைட்டியை இன்னும் வந்து எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறது, பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணுறது, அதுதான் வந்து ஆட்ரிபியூட்.
இப்போ an என்டைட்டிங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு திங் இருக்கலாம், ரியல் வேர்ல்டில் ஏதோ சம்திங்காக இருக்கலாம். அதை பற்றி இன்னும் அந்த ஆப்ஜெக்டை பற்றி இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் சொல்லப்போனால் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் அப்படிங்கிறது நான் ஒரு என்டைட்டின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ அந்த டீச்சருக்கான ப்ராப்பர்ட்டி என்னென்ன, டீச்சரோட ஐடி, டீச்சரோட சேலரி அண்ட் டீச்சரோட குவாலிஃபிகேஷன், டீச்சரோட ஏஜ், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த என்டைட்டியோட ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம வந்து நமக்கு எடுக்கிற ஸ்கூல் ஆர் காலேஜ், அந்த டீச்சர் பேர் என்ன, அவங்க ஐடி என்ன, எந்த டிபார்ட்மெண்ட், அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, ஏஜ் என்ன, ஸோ இது மாதிரி டீட்டெயில் அபவுட் த பர்டிகுலர் டீச்சர். ஸோ அதுதான் வந்து ஆட்ரிபியூட். அடுத்தது சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன், நான் ஆல்ரெடி சொன்ன பர்சன் இஸ் அன் என்டைட்டி. அப்போ அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, பர்சனோட நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த பர்சனை பற்றி நிறைய ப்ராப்பர்ட்டி சொல்லிகிட்டே போகலாம். அவரோட ஃபோன் நம்பர், தென் அவரோடைய பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவர் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வராரு, எந்த அட்ரஸ், கம்ப்ளீட் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்சனை பற்றின இன்னும் டிஸ்கிரிப்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு என்டைட்டி ரிலேஷன்ஷிப்பில் 3 முக்கியமான காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்டைட்டி, செகண்ட் ஒன் ஆட்ரிபியூட், தேர்ட் ஒன் பார்த்தா ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, எனி verb which you are going to describe. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் டெல்ஸ் how two attributes are related. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எனி verb which you are going to describe. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, 2 என்டைட்டிஸ்க்கு நடுவில் எப்படி ரிலேட்டடாக இருக்குது, 2 என்டைட்டிஸ் எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப். எ பர்சன் ஓன்ஸ் அ கார், டீச்சர் ஒர்க்ஸ் ஃபார் எ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டீச்சர் அப்படிங்கிறது, டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் 2 டிஃப்ரெண்ட் என்டைட்டி. அந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த டீச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த வேர்பை தான் நம்ம இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிற சிஸ்டத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன என்டைட்டிஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த என்டைட்டிஸ்க்கெலாம் ஒரு என்டைட்டிஸ்க்கும் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அண்ட் அந்த என்டைட்டிஸ்க்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து 3 இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ER டயக்ராம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்டூடெண்ட் அண்டு காலேஜ் ரெண்டையும் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் என்டைட்டியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு திங். ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி. நெக்ஸ்ட் காலேஜ், அதுவும் வந்து ஒரு என்டைட்டி. இப்போ இது 2 என்டைட்டியையும் நான் ரிலேஷன்ஷிப் பண்ணுறேன். எப்படி ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டடி அப்படிங்கிறத வச்சு நான் வந்து ரிலேட் பண்ணுறேன். ஸ்டடி அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ verb. ஸோ இந்த verb வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி 2 என்டைட்டிஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ், ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டைட்டி காலேஜுங்கிற என்டைட்டியோட எப்படி ரிலேட்டடாக இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜுக்கும் இருக்கிற அந்த 2 என்டைட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, ஸ்டடி. ஸோ ஸ்டடிங்கிறது இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டோட நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டைம் வீடியோ. இது எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கிறோம். தட் இஸ் நோன் சப்ஜெக்ட்ஸ் ஒன்று, அன்னோன் சப்ஜெக்ட்ஸ் ஒன்றா பிரிக்கிறோம். நோன் சப்ஜெக்ட்ஸில் டிபிஎம்எஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் அந்த கோர்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதனால இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ரீகேப் தான் பண்ண போகிறோம். அதனால இட்ஸ் அ ஷார்ட் வீடியோ. நெக்ஸ்ட் இதோட அடுத்த வீடியோ வந்து
என்னென்ன மாதிரியான டயக்ராம்ஸ் தட் இஸ் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ER டயக்ராமில், அண்ட் ஒவ்வொன்றும் ஆட்ரிபியூட்ஸ் அண்டு என்டைட்டிஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதில் வந்து வீக் என்டைட்டினா என்ன, தென் நம்ம வந்து யூஜிசி நெட்டோட சில கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.